ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட விமர்சனம் இந்தியன் 2. இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க, பார்க்கிங் டாக்ஸ்னு. இவங்க வந்து சமூகத்தில் நடக்கிற தப்புகளை கேட்டு அதை வந்து வீடியோ பண்ணுறது தான். அந்த சாமானிய மக்களோட கோவத்தை தான் இவங்க வெளிப்படையாக காட்டுறாங்க. இவங்க சித்ரா அண்ட் அரவிந்தன், சித்தார்த்து, தம்பேஷ் ஜெகன், ஆர்த்தி, பிரியா பவானி சங்கர், ரிஷிகாந்த்ன்றவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிங் டாக்ஸ் வீடியோ வந்து இது பண்ணுறாங்க. சமூக வலைதளத்தில் அவங்க வந்து அப்லோட் பண்ணி அவங்களோட கோவத்தை தெரிவிக்கும்போது இவங்க இந்தியனை வந்து கம்பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் இந்தியன்னு ஒரு ஹேஷ்டேக் இது பண்ணுறாங்க. அப்போ தைவான் நாட்டில் ஒரு வர்மக்கலை பயிற்சியாளராக வந்து அந்த இந்தியன் தாத்தா இருக்கார். அவர் அதோட இந்த கம்பேக் இந்தியனோட ஹேஷ்டேக்கோட ரெஸ்பான்ஸாக அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து எப்படி களை, அந்த லஞ்சம் இதெல்லாம் வந்து எப்படி களை எடுக்கிறார்ன்றது தான் படத்தோட மீதி கதை. ஸோ இப்போ வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஜராத்தில் ஒருத்தர் பெரிய ஒரு கிரானைட் குவாரி வச்சுருக்கிற கொலை பண்ணுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம் செஞ்சவர் வந்து ஒரு டூரிஸ்ட் கப்பலில் கொலை பண்ணுவார். அது மாதிரியான வேலைகளை செய்வார். பெரிய பெரிய தப்பு பண்ண ஆளுங்களை வந்து கொலை செய்வார். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க. அப்போ வந்து அவரோட ஹேஷ்டேக் அந்த வீடியோ வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன சொல்லுவார் கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற இதை வந்து கலையிடுங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற லஞ்ச ஊழல்களை கலையிடு, வீட்டில் இருக்கவங்கள இது பண்ணி நீங்கள் கல்யாணம். இது வரையும் சூப்பராக இருந்தது. அந்த அவர் இந்தியாவுக்கு வந்து அவர் வந்து நான் வந்து லைவில் வர போகிறன்ற வரைக்கும் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது ஏதோ ஒன்று பயங்கரமாக பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது பிரச்சனையே. ஸோ கமல்ஹாசன் மேக்கப் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் அது கம்பேர் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, வேறு மாதிரி இருந்துச்சு. அதாவது அவர் ஸ்கின் கலர்லாம் ஒரு இடத்துல பார்த்தா கலராக இருக்கார், ஒரு இடத்துல பார்த்தா கருப்பாக இருக்கார். அது மாதிரிலாம் சில இடத்துல இருந்தது. ஸோ தசாவதாரத்தையும் அப்படி தான் நல்ல படமாக இருந்தது. ஆனால் அதோட ஒப்பனை பார்த்திங்கன்னா ஒரு சரியான அமைப்புலேயே இல்லை. எல்லாமே வந்து ஒரு செயற்கைத்தனமாக இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் இதுலேயும் சங்கர் சார் எப்படி வந்து இதிலெல்லாம் வந்து மிஸ் ஆச்சுன்னே தெரில. ஸோ இதில் நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. பாபி சிம்ஹா வந்து இவரை கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, நெடுமுடிவன், விவேக் எல்லாம் வந்திருக்காங்க, எஸ்.ஜே. சூர்யா. ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்காக இல்லாமல் அங்கங்கே வந்து அப்படியே வந்து போகிற மாதிரி இருந்தது. இதில் நல்ல நடிச்சது வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த்து தான். சித்தார்த் வந்து அவங்க அம்மா இறந்தவொன்னே ஒரு இடத்துல நடிப்பார், சுடுகாட்டில் கமல்கிட்ட பேசுவார், அந்த கோ பேக்குன்னு சொல்கிறது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த சேனாதிபதி அவங்க ஒய்ஃபை வந்து எப்படியாவது தப்பிச்சின்னு நம்மளுக்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், எட்ஜ் சீட்டில் வந்து உட்காந்துற அளவுக்கு த்ரில்லராக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோ பேக் இந்தியான்னு செருப்பால் கட்டையில் அடிக்கிற அளவுக்கு இந்தியன் தாத்தாவை இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரீசன்ஸும் பார்த்தா கரெக்டாக இருக்கும். அவர் இந்த இந்தியன் தாத்தா வந்து வெறுக்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி டைரக்டரே வச்சுருக்காரு. அதெல்லாம் ஏன்னே தெரில. இந்த படத்தோட லெங்க்த் வேறு அதிகமாக இருந்தது. 2 hour 55 நிமிஷம் போச்சு. அது வேறு பெரிய லேக்கிங் ஆகுது. தேட்டரில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ரெஸ்பான்ஸு. ஆனால் எல்லாருமே வந்து அந்த தேர்ட் பார்ட்டு லீட்லாம் கொடுக்கும்போது எல்லோரும் வந்து கையெழுத்துலாம் கும்பிட்றாங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தில் மியூசிக் பற்றி சொல்லணும். கண்டிப்பாக அனிருத் வந்து நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆனால் வந்து நிறைய இடத்துல ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இவர் சக் அப்படின்ற பிஜிஎம்லாம் நல்லாவே இல்லை. அண்ட் சாங்ஸ் வந்து தாத்தா வர்றார், கதர் ஓட போகிறாரு அப்படி அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ரொம்ப தோய்வாக இருந்தது. மற்றபடி சொல்கிற மாதிரி பாட்டுங்கள்லாம் எதுவுமே வந்து சீனோடு பார்க்கும்போது ஒட்டவே இல்லை. ஆனால் ரஹ்மான் வந்து அந்த சாங்ஸ்லாம் வந்து யூனிக்காக இருந்துச்சு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்துச்சு. இதில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப மெக்கானிக்கலாக போச்சு. அது அனிருத்துக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு மியூசிக் வந்து இன்னும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த படம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து ஒரு சூப்பராக வர வேண்டிய படம் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரியான ஒரு ஆங்கிளில் போச்சு. ஸோ இதில் வந்து கேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் மேட்ச் ஆகிற மாதிரியே இல்லை. எஸ்.ஜே. சூர்யாலாம் வந்து ஒரு வேளை தேர்ட் பார்ட்டில் நல்லா டாமினேட் பண்ணுறாரான்னு தெரில. இந்த இதில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான் பண்ணியிருக்காரு. அது வந்து எப்படின்னு தெரில, சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ கமலோட பெர்ஃபார்மன்ஸே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்பால் அவரோட ஆக்டிங்லாம் வந்து அதில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இல்லைனா அவரோட ஆக்டிங் வந்து இது வேறு மாதிரி இருக்குன்றதும் தெரியும். ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி தான் மேக்கப் இருந்தாலும்
அதில் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ண தெரிஞ்சுது. அதில் கொலைகள்லாம் கூட வந்து ரொம்ப எளிமையாக ஒரு சின்ன சின்ன இடத்துல தான் நடக்கும். இந்த மனோரமா ஆழ்வதெல்லாம் நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி எல்லாமே ஹார்ட் டச்சிங் சீன்ஸாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குஜராத்தில் ஒரு கோல்டு பேலஸ்குள்ளேயே ஃபைட் போடுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் அது வந்து இது பண்ணுற மாதிரி இல்லை. ஃபைட்ஸ்லாம் வந்து ரொம்ப லெங்க்த்தியாக இருந்துச்சு. கடைசியில் ஒரு பாடியெல்லாம் இது பண்ணி வர மாதிரி ஒரு ஃபைட் இருந்தது. அதெல்லாம் வந்து ரொம்ப போர் அடிச்சுது. கடைசியில் அந்த ஒரு சின்ன ஒரு வீலிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அது நியர்லி 10 மினிட்ஸ்க்கு மேலே இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிச்சுது. இதே மாதிரி சீன் அபூர்வ சகோதரத்தில் வந்து ஒரு கார் சேசிங் மாதிரி ஒன்று வரும். அதில் வந்து சின்ன ஒரு பேரிங் பிளேட்டெல்லாம் போவார். அதெல்லாம் வந்து பயங்கர அன்பிலீபிள் சீன்ஸு ஸ்டன்ஸாக இருந்தது. இதெல்லாம் அது மாதிரி எதுவுமே டச் பண்ணாமல் ரொம்ப லெங்க்த்தியாக போய் படமே வந்து கொஞ்சம் ஒரு தோய்வை கொடுத்தது. ஸோ இதை ஷார்ட் பண்ணியும் ஷங்கரோட அவர் ஃபுல் எஃபர்ட் தான் போட்டிருக்காரு. அவரோட எஃபர்ட் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த படத்தோட அவுட்லுக் அண்ட் அவுட்புட் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது என்னோடய ஒப்பீனியன் தான். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.